வேதம் சொல்லுது, இங்க மாத பிறப்பு மாசந்தோறும் நினைச்சது 1ஆம் தேதி ஆயிட்டுனா வாக்குத்தத்த கூட்டத்துக்கு மக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அடுத்தல பாருங்க, ஓய்வு நாளையும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு ரெகுலரா வந்துடும். சபை கூட்டத்தையும் ஏதாவது உபவாச கூட்டம் தான் போதும் எல்லாம் வந்துடும். காணிக்கையா போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் நிறைய கொடுத்துருந்தோம். காணிக்கை கொடுப்பதில்ல குறைய வைக்கல. வேறையா ஆண்டருக்கு கோபம் வருது. என்னப்பா ஆண்டர் ஏன்பா கோபப்படுறாரு? காணிக்கையை பார்த்தா ஆண்டர் மகிழ்ச்சி அடையல, ஏன் மகிழ்ச்சி அடைய மாட்டேக்காரு? நாமெல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷத்துல ஆண்டர் கூட்டி கொடுத்தா ஆண்டர் மகிழ்ச்சி அடைவார் நினைக்கிறோம். ஆனா ஆண்டர் மகிழ்ச்சி அடைந்தாரா? இல்லையே. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? கொளுத்த மிருகங்களின் நினம் எனக்கு அரோசிகமா இருக்கிறது, எனக்கு அருவருப்பா இருக்குது. என்னையா அசுரத்துல நல்ல கொளுத்த கிடா போட்டா ஆண்டுக்கு மகிமையா இருக்கும்ல. ஆண்டவர் சொல்றது, கொழுப்பு எனக்கு தேவையில்லப்பா, அந்த கொழுப்பு எனக்கு தேவையில்லை. நீ நினைக்கிறா என் சன்னதிக்கு வரும்போது காணிக்கை நிறைய கொடுக்கணும், கொளுத்த கண்டை கொடுத்தா போதும் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான்னு கடவுள் நினைக்கிறா. இல்லை இல்லை, எனக்கு விருப்பமே இல்லை. உன் காணிக்கை எனக்கு அருவருப்பா இருக்குது. ஏன் தெரியுமா? உன் வாழ்க்கையே மாறி இருக்குது. அநேக கிறிஸ்தவர்கள் இன்று பச்சோந்தி போலவே காணப்படுறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது பரிசுத்தவான்களை போல தங்களை காட்டிக் கொண்டாலும் உண்மையிலேயே ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே சரியான உறவு இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். உலகத்தின் மக்களை போல தங்களை மாற்றிக்கொண்டு உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்கிறோம். அல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார்.